ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் முத்து என்ற சிறிய ஆமை வாழ்ந்தது. அதே கிராமத்தில் மின்னல் என்ற சுறுசுறுப்பான குருவியும் இருந்தது. மின்னல் மிகவும் வேகமாக பறக்கும். எப்போதும் ஆமையை பார்த்து சிரித்து கிண்டல் செய்வது. ஏய் முத்து, நீ இப்படியே மெதுவாக நடந்தால் உன் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாது என்று மின்னல் சொல்லும். முத்து சிரித்துக்கொண்டு, வேகம் மட்டும் போதாது, பொறுமையும் முயற்சியும் முக்கியம் என்று பதில் சொல்வது. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய போட்டி நடந்தது. அது மரத்தின் மறுபுறம் இருக்கும் பழத்தோட்டத்தை அடையும் போட்டி. யார் முதலில் சென்றாரோ அவருக்கு பரிசு. மின்னல் உடனே இந்த போட்டி எனக்கு என்று சொல்லி பறக்க ஆரம்பித்தது. முத்து மெதுவாகவே ஆனால் உறுதியுடன் நடந்தது. மின்னல் பாதியில் வந்து, ஆமை இன்னும் வரவே இல்லை, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு மரக்கிளையில் அமர்ந்து தூங்கிவிட்டது. முத்து ஒவ்வொரு ஆடியையும் கவனமாக வைத்து நடந்தது. களைப்பாக இருந்தாலும் நிற்கவில்லை. சூரியன் மறையும் நேரத்தில் முத்து பழத்தோட்டத்தை அடைந்தது. கிராமத்தார் அனைவரும் கைதட்டி மகிழ்ந்தனர். சிறிது நேரம் கழித்து மின்னல் வீழ்ந்தது. வேகமாக பறந்து வந்தாலும் முத்து ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது. மின்னல் வெட்கப்பட்டு, இனிமேல் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் என்று சொன்னது. அன்றிலிருந்து மின்னல் நீதி, வேகம் இல்லையெனினும் பொறுமை, உறுதி மற்றும் தொடர்ந்த முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம்.